அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோனா தம்ப்லைன்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சின்னதாக ஒரு ஈவினிங் விருந்து தான். ஈவினிங் விருந்துன்னு சொல்லிட்டு இது என்னடா பாக்ஸில் எல்லாத்தையும் கொட்டிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குங்க. ஆமாங்க, முன்னாடி விருந்து ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அப்படியே இருந்தது. எல்லாமே அந்தந்த பாக்ஸில் கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் எப்போவுமே ராகி, வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்குவேன். ராகியில் பசங்களுக்கு ஈவினிங் லட்டு செஞ்சு கொடுக்குறது, வேர்க்கடலை அதெல்லாம் வச்சு லட்டு செஞ்சு கொடுப்பேன். அதனால் கொஞ்சம் அதிகமாக வாங்கிக்குவேன். நீங்கள்லாம் மளிகை ஜாமான் எப்படி மந்த்லி ஒன்ஸு மொத்தமாக வாங்கிக்கிங்களா இல்லைன்னா அப்பப்போ வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு கொஞ்சம் பல்காக வாங்கும் போது ரேட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அப்பப்போ நம்ம சில்லறை பைசா கொடுத்து வாங்கும் போது கொஞ்சம் ரேட்டு அதிகமாகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் மந்த்லி ஒன்ஸ் வாங்குறது தான் பெஸ்ட்டு. நான் எப்போதுமே வீட்டு பக்கத்தில் ஒரு ஹோல்சேல் கடை உண்டு. அங்கே தான் எப்போதுமே வாங்குவேன். போன மந்த்து பக்கத்தில் வாங்கின மளிகை கடையில் லிஸ்ட்டை கொண்டு போய் டிமார்ட்டில் செக் பண்ணி பார்த்தேன். அப்போது காஸ்ட் வைஸ் இங்கே கம்பேர் பண்ணும்போது டிமார்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரி, இந்த மந்த்து டிமார்ட்லேயே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு டிமார்ட்லேயே எல்லா மளிகை ஜாமாவும் வாங்கிட்டேன். சரி, வாங்கி அப்படியே வச்சுட்டே இருக்கேன். அது பாக்ஸில் கொட்டி வைக்க டைம் இருக்க மாட்டுக்கு. அதனால் இன்றைக்கி கட்டாயமாக இதை ஃபஸ்ட்டு இந்த வேலையை பார்த்துறணும்னு சொல்லிட்டு கடகடனே எல்லாமே அந்தந்த பாக்ஸில் கொட்டி வச்சிட்ருக்கேன். இன்றைக்கி அந்த விருந்து ரெடி பண்ணுறதுனால நான் கொஞ்சம் காலையிலே அதுக்கான ப்ரிப்ரேஷன் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இதை இந்த மளிகை ஜாமானை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அடுத்தபடியாக நான் விருந்துக்காக ரெடி பண்ணுறதுக்கு எல்லாமே ப்ரிப்ரேஷன் பண்ணணும். அதுக்காக அந்த எல்லாம் ஒவ்வொரு திங்ஸும் தேவைப்பட்டுச்சு. அது ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது டைம் ஆகுமே சொல்லிட்டு சரி இதை எல்லாமே பாக்ஸில் கொட்டி வச்சுட்டா நம்மளுக்கும் இப்போ ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பாக்ஸில் கொட்டி வச்சுட்டேன். கடலை மாவு ஈவினிங் ஸ்நாக்ஸு அதில் போண்டா, பஜ்ஜி எல்லாமே அடிக்கடி நான் ஸ்நாக்ஸ் எல்லாம் கடையில் வாங்க மாட்டேன், வீட்டில் தான் ரெடி பண்ணுவேன். அதனால் நான் கடலை மாவும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி வச்சுக்குவேன். இந்த பாக்ஸ் ஐக்கியாவில் தான் வாங்கினேன். நல்ல குவாலிட்டி நல்லா இருந்தது. ஸ்பேஸ் நல்லா சேவாக இருக்கும். அது ஒன்றுக்கு மேலே ஒன்று அந்த பாக்ஸை வச்சுக்கலாம். நான் அன்றைக்கி பார்ட்டி வச்சது ஃப்ரைடே தான் வச்சுருந்தேன். ஃப்ரைடேங்கும் போது நம்மளுக்கே கொஞ்சம் வேலை அன்றைக்கி அதிகமாக தான் இருக்கும். சும்மா நாளுங்கும் போது நம்ம வீடு மாப் போடுறதுலேருந்து துணி துவைக்கிறதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் ஹரிபரியாக போயிட்டுருக்கும் அன்றைக்கி. அதனால் நான் என்ன செஞ்சேன், ஒரு 12:30க்குள்ளே எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ப்ரிப்ரேஷன் கடகடன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னையால் அந்த ப்ரிப்ரேஷன் பண்ண வீடியோ எடுக்க முடியலை. ஏன்னா ரொம்ப எல்லாமே ஃபாஸ்ட்டாக அன்றைக்கி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது பண்ணுறதுனால எனக்கு வீடியோவும் எடுத்துகிட்டு பண்ண முடியாதுங்கிறதுனால நான் வீடியோ எடுக்கலை. இப்போ ஓரளவுக்கு எல்லா மளிகை ஜாமாவையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். யாருக்கு நான் பார்ட்டி கொடுத்தேங்கிறத பார்க்கலாம். கிட்ஸுக்கு தான். என்கிட்ட மதர்சா குரான் வராங்க, அந்த பசங்களுக்காக இதை ரெடி பண்ணேன். எப்போதுமே அடிக்கடி பண்ணுவேன். இப்போதைக்கு கொஞ்சம் பசங்களுக்கு பண்ணுறவே இல்லை சொல்லிட்டு ஒரு நியத்து இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். என்னெல்லாம் ஐட்டம் ரெடி பண்ணேன் அப்படின்னு பார்க்கலாம். பானிபூரி, உருளைக்கிழங்கு பானி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கேசரி, இது கஸ்டர்ட் புட்டிங் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஐஸ்கிரீம் மாதிரி இருக்க சொன்னாங்க. அப்புறம் வெஜ்ஜு ரோலு 2 வெரைட்டிஸ் பண்ணியிருக்கேன். வெஜ்ஜு ரோல் ஒன்று, அப்புறம் நூடுல்ஸ் வெஜ்ஜு ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். இது மோமோஸு. இது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டுக்கு. அது கோலா உருண்டை. கேசரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்வீட்டுக்காக கேசரியும் அதுக்கப்புறம் கஸ்டர்டு புட்டிங்கும் ரெடி பண்ணியிருந்தேன். பசங்களுக்கு பானிபூரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பானிபூரி அந்த கிழங்க வச்சு கொடுக்கறதுக்குள்ளே அவ்வளோ ஒரு அவசரம். எனக்கு தாங்க உனக்கு தாங்கன்னு எல்லோரும் போட்டி போட்டாங்க. எல்லா பசங்களும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேம் விளாடிட்டுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பசங்க அவங்க ஃபேஸில் அந்த
ஹாப்பியை பார்க்கும்போது. அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டமாக தான் நான் செலக்ட் பண்ணி வச்சேன். இன்னும் 2, 3 ஐட்டம் ரெடி பண்ண நினச்சேன். அந்த டைம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிட்டேன். ஏன்னா அந்த வெஜ் ரோலுக்கு ஸ்டஃப்பிங் பண்ணுறது, மோமோஸுக்கு ஸ்டஃப்பிங் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்டு ரெடி பண்ணுறது எல்லாமே நான் வீட்டில் தான் ரெடி பண்ணேன். எதுவுமே கடையில் வாங்கலை. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் வந்து அந்த மாதிரி பசங்களுக்கு பிடிச்சது உங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. எல்லோரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பிட்டுட்டு பசங்க கொஞ்சம் நேரம் வந்து கேம் மாதிரி வச்சு எல்லாமே வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் அதை வந்து பார்த்துட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். என் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுவாங்க. அதே மாதிரி தான் அன்றைக்கும் அந்த பசங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. இன்னொரு லிஸ்ட்டில் நான் 2, 3 ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கு டைம் இல்லை. அதனால் எல்லாமே முன்னாடி ரெடி பண்ணி வச்சதுனால ஈவினிங் வரவும் பசங்களுக்கு டக்குன்னு ஸ்ப்ரிங் ரோலு, மோமோஸ் எல்லாமே சூடாக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. அதுவும் சர்ப்ரைஸாக இருந்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. தேங்க்யூ.